வணக்கம். எதிர்மறையான எண்ணங்களை எப்படி தவிர்ப்பது? 5 வழிகள் பார்க்கலாம். முதலாவது, எதிர்மறையான எண்ணங்கள் மனசுல தோன்றும் பொழுது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது, எனக்கு நான் இப்பொழுது என்ன சொல்ல விரும்புகிறேன்? இரண்டாவது, இந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு உண்மை அடிப்படையாக இருக்கிறதா, உணர்ச்சிகள் அடிப்படையாக இருக்கிறதா? அடுத்தது, எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அது எவ்வளவு சதவிகிதம் உண்மை அப்படிங்கிறத ஆராய்ங்க. உதாரணத்திற்கு, நான் ஒரு சில விஷயங்களுக்கோ அல்லது ஒரு சில நேரங்களிலோ நான் பதட்டமோ கோபமோ படலாம். அதன் அடிப்படையாக வச்சு நான் எப்பொழுதுமே ஒரு கோபப்படக்கூடிய நபர் அப்படின்னு நான் என்னை முடிவு பண்ணக்கூடாது. மூன்றாவது, இந்த எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்கள் கொண்டு மாற்றலாம். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள முயற்சிப்பேன். நான் இதில் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக, எனக்கு வெற்றி பெற இந்த முறை இயலவில்லை, ஆனால் அடுத்த முறை வெற்றி பெற முயற்சிப்பேன், அதை பற்றி மேலும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன், அப்படி சொல்லலாம். அடுத்தது, எப்பவுமே நம்மளை மேம்படுத்துவதற்கான வழிகளை பார்க்கும்பொழுது நம்மளை பற்றிய நல்ல எண்ணங்களை, நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சரியாக தெரியவில்லை என்றாலும் நான் அதை மேலும் கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வேன். எனக்கு அதற்கான திறமை இல்லை என்றாலும் எனக்கு அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்வேன் அப்படிங்கிறத தினமுமே இது அஃபர்மேஷன் மாதிரி நாம் சொல்லிக்கொள்ள பழகணும். கடைசியாக, மைண்ட் ரீஃப்ரேம் ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் தினமுமே எழுத பழகலாம். உங்களை பற்றி ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் அதையெல்லாம் எழுதுங்கள். அதை எப்படி பாசிட்டிவாக அணுக முடியும்? எனக்கு எதுவும் தெரியாது, வராது அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு வருதுன்னா அதை முதல்ல எழுதிட்டு, அதுக்கு எதிர்த்தாப்புல எனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் இதை பற்றி கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன் அப்படின்னு அதை பாசிட்டிவாக எழுத ஆரம்பிங்க. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. குறைஞ்சது ஒரு 21 நாளாவது செய்ய பழகுங்கள். அப்போ உங்களுக்குள் அந்த மாற்றம் தெரியும். உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்மளை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் உலகம் நம்மளை பார்க்கும். நன்றி.